மேட்ரிக்ஸ் 1 2 4 3ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஏ ஸ்கொயர் மைனஸ் 4a ப்ளஸ் 5y ஈக்குவல் டு ஆன்சர் ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன தோணுது? எது ஆன்சராக இருக்குன்னு தோணுது? ஆப்ஷன் ஏ. ஓகே, வேற? மேலும் நிறைய பேருக்கு பார்த்தோன்னே அதான் தோணும். பி பி டியா லாஸ்ட் ஆப்ஷனா? செகண்ட் ஆப்ஷன். ஓகே, இது ஆக்சுவலாக வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு லென்த்தியாக சால்வ் பண்ணக்கூடாது. உங்களுக்கே தெரியும், ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அப்புறம் போட்டு அது பெருசாக தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு போகாமல் கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, சரி பார்ப்போம். இப்போ வேற வேறு ஆன்சர் வருது. ஏ சொல்கிறீங்க, பின்னு சொல்கிறீங்க. ரைட், இப்போ பார்ப்போம். இது ஆக்சுவலாக வந்து இது எதுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா, நமக்கு இந்த கெய்லிஸ் தியரம், கெய்லி ஹாமில்டன் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? எவரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைட்ஸ் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இது ஆல்மோஸ்ட் அது மாதிரி இருக்கு, ஆனால் கரெக்டாக அது இல்லை. இங்கே ஒரு சின்ன சிக்கல் வச்சுருக்காங்க. இங்கே என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் இந்த ஃபார்மெட் அப்படின்னா, நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதுவோம். 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் எப்படி வரணும் அப்படின்னா, லேம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேஸ்னால் என்ன அர்த்தம்னா, சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். இதுக்கு 2 ஐகன் வேல்யூ இருக்கும், அதோட சம்மு அல்லது சம் ஆஃப் த டயகனல் என்ட்ரிஸ். இந்த ரெண்டும் எப்போவுமே சேமாக தான் இருக்கும். அப்போ 1 + 3 அப்படி வரும். அதுக்கப்புறம் சைன் வந்து ஆல்டர்னேட்டாக வரும். இப்போ ப்ளஸ் போட்டேன் அப்புறம் மைனஸ் போட்டேன் அப்படின்னா மறுபடியும் இங்கே ஒரு லேம்டா வந்துடணும். ப்ளஸ் மைனஸ், அப்போ மறுபடியும் ப்ளஸ் வரும். டிடர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிடர்மெண்ட் ஆஃப் ஏ கூட போதும், ஏன்னா இங்கே நம்ம மேட்ரிக்ஸ் எழுதலை, அதனால் டிடர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் 0. இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அப்போ அது எப்படி இருக்குன்னா, லேம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 3 4. அப்போ 4 லேம்டா. அப்போ பாதி கரெக்டாக தானே வருது அப்படின்னு தோணும். இது ஓகே, இது ஓகே. அடுத்து பாருங்களேன், இந்த டிடர்மெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பாருங்க என்ன வருது. இங்கே கிராஸாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 -8, அப்போ -5 வருது. இங்கே ஒரு சின்ன ட்ராப் வச்சுருக்காங்க நமக்கு. இது ஆக்சுவலாக -5 ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 4a ப்ளஸ் -5y ஈக்குவல் தான் 0 வரும். சரியா? 0 மேட்ரிக்ஸ். ஆக்சுவலாக இந்த கடைசியாக நம்ம போட்டுக்கு 0 மேட்ரிக்ஸ். அப்போ இங்கே -5y இருந்தால் தான் இந்த ஆப்ஷன் ஏ கரெக்டு. இப்போ கரெக்டு கிடையாது. இதுதான் இந்த இடத்துல ட்ரிக்கு. அவங்க நம்ம ட்ரிக்குன்னு சொல்ல விட ட்ராப், நம்மளை சிக்க வைக்கிறதுக்காக பர்பஸாக இந்த இடத்த ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 4a இருக்கு இல்லையா, அதோட ஆன்சர் கண்டுபிடிப்போம். இதை இங்கிட்டு கொண்டு போயிடலாம் இல்லையா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 4aவோட ஆன்சர் என்னவாயிரும்? +5yன்னு மாறிடுமா? இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் 4aன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவோம்? இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா மாறிடும் அப்படின்னா, இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஏ ஸ்கொயர் மைனஸ் 4a, அதுக்கு ஒரு 5y, அங்கே ஏற்கனவே ஒரு 5y இருக்குது, அது +5y இருக்குது போட்டுக்கிறேன். அப்போ இது என்ன ஆயிருன்னா 10i அப்படின்னு வந்துடும். இப்போ நீங்கள் சொன்ன ஏவும் ஆன்சர் இல்லை, பியும் ஆன்சர் இல்லை, ஆன்சர் டி. கிளியராக இருக்கா? அதனால் எப்போவுமே கொஞ்சம் இந்த நம்ம சைனில் தான் நம்மளை வாரி விடுவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? அதுவும் கரெக்டாக அந்த அந்த ஆப்ஷன் வந்து மொதல் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்தோன்னே 0 0ன்னு யோசிப்பாங்க அப்படின்னு.